மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிரில் தோசை. இவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கீ எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். அக்கா பையனுக்கும் நம்மளே ஊட்டி விட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு திக்கான தேங்காய் பாலில் தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு நெய் சோறுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி பண்ணிட்டு தேங்காய் பால்லையே நம்ம அரிசியை வேக வைக்கணும். ஆனால் கொதிக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டுறணும், இல்லைனா தேங்காய் பால் திரிஞ்சிரும். தேங்காய் சோறு, அது கூட மாங்காய் கத்திரிக்காய் போட்டால் தால்ச்சா. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்த பள்ளிப்பாளைய சிக்கன் வச்சு சாப்பிடும்போது லஞ்சே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஆனால் லேட்டாக தான் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு நோம்பு கஞ்சியுமே வந்துருச்சு. 6 நோம்புக்கெல்லாம் நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்கப்பா எங்கள் ஊரில். ஈவினிங் போல் பக்கத்து வீட்டு பசங்களோட சேர்ந்து ஜுட்டி ஜாமா விளையாடுறதுக்காக போயிட்டேன். பொழுது போகிறதே தெரியல இந்த பசங்களோட. அப்படியே விளையாடிட்டே நைட்டு சாப்பாடையும் கொடுத்தாச்சு. அக்கா பையனோட பக்கத்து வீட்டு போனதுக்கு ஃபெரோரா சாக்லேட் கிடைச்சது தான் இன்னைக்கு லாபம். நைட்டு டின்னருக்கு முட்டை தோசையும் தால்ச்சாவும், அவ்வளோதான்.